நம்ம பென்டன் சீரிஸ்ல நான் ரீசெண்டாக ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சேன். என்னடா சொல்ற, மார்வல் பென்டெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி வச்சுரா, அவங்கலாம் கண்டினியூட்டியில் பூந்து விளையாடுவாங்களா, நீ என்னடா கண்டுபிடிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம பென்டன் சீரிஸ்ல ஆக்ரகர் எவ்வளோ முக்கியமான வில்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் பர்டிகுலராக ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் எபிசோட்ல டாக்டர் பேரடாக்ஸோட ஹெல்ப் மூலியமா பென்னு, குவென்னு, கெவின் 3 பேருமே ஆக்ரகரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது நம்ம டாக்டர் பேரடாக்ஸ் கிளிப்புலிக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு, லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்க அந்த வெள்ளை கலர் கோட்டை எக்காரணத்தை கொண்டு எதுவும் பண்றாதீங்க, அது வேற ஒரு டைம் லைன் அப்படின்ற மாதிரி. இவங்க நல்லா பூம் பூம் பண்ண மாதிரி தலையாட்டு ஷிப் எடுத்து போய் கரெக்டாக அதிலேயே மோதிருப்பாங்க. அப்படி மோதினப்ப அங்கேருந்து கிளாசிக் பென்னு வெளில வந்திருப்பாப்ல. அப்படி வந்த கிளாசிக் பென்னு அங்கே இங்கேன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு கடைசியாக ஓகே அப்படின்ட்டு நம்ம ரெகுலர் பென் கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருப்பாரு. அதாவது அந்த டைம் லைன்ல இருந்த பென்னு கூட. அப்படி போகும்போது நம்ம கரண்ட் பென் இருக்காருல்ல, அதாவது 16 வயசு பென்னு, அவருடைய வாட்சை பிடிச்சி இங்கிட்ட அங்கிட்டு நோண்டிக்கிட்டு இது வெந்தது, இது வேகாது, இது அறவே காடுன்ட்டு ஏலியன்ஸ்க்கு ரேட்டிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணும், ஆம்னிட்ரிக்ஸ் ரீகேலிபிரேஷன் ஆன அந்த டைம்ல தான் நம்ம பென்னுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஏலியன் இருக்குன்னே தெரிய வரும். ஆக்சுவலாக நம்ம பென்னே அதை ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குற மாதிரி வியந்து பார்ப்பாரு. அப்போது அவருக்கு ஏஜ் 16. ஆனால் நம்ம கிளாசிக் பென்டனுக்கு எப்படி இந்த ஏலியன்லாம் தெரிஞ்சிருக்கும்? ஜப்பான்காரன் என்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு